Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. சிலோன் சமையல். இன்னைக்கு நாங்கள் லட்டு எப்படி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். ரவையை வச்சு இந்த ரெசிபியை செய்கிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல சீனி தேவைப்படும். இதில் நான் அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். சீனியை வந்து நல்லாவே நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து நெய்யை கொஞ்சம் ஒரு தாச்சியில் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் வந்து நல்லாவே கரைஞ்சி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல கலர் வரும் வரைக்கும் இதை நல்லாவே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். நீ இப்போ தான் எங்களோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்ட்டு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் இனி வர ஒவ்வொரு புதிய ரெசிபிஸும் அவங்களுக்கும் பார்த்து கொள்ளலாம். இப்போ நான் வந்து அதே நெய்யில் வந்து ரவையையும் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். ரவையை வந்து மிச்சம் தீஞ்சிடாமல் நல்லா வறுத்து மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்ட பிறகு இதில் நாங்கள் வந்து கொஞ்சம் திருகின தேங்காய் சேர்த்துக்கொள்வோம். திருகின தேங்காய் சேர்த்து இதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நாங்கள் அரைச்சி வச்சுக்கிற அந்த சீனியையும் இதோட மிக்ஸ் பண்ணி எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லாவே கலந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இதையும் நல்லா கலந்து எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கொள்ளணும். உப்பையும் சேர்த்து இதில் சூடு ஆறுறதுக்கு முதல் நாங்கள் இதை நல்லாவே பால்ஸ் பிடிச்சி எடுக்கணும். இந்த டைமில் வந்து சீனி போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கொள்ளலாம். அதோடு நாங்கள் வறுத்து வச்சுக்கிற இந்த நட்ஸையும் சேர்த்திக்கொள்வோம். உங்கள்கிட்ட என்னவெல்லாம் நட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு சேர்த்திக்கொள்ளலாம். இப்போ இது நல்லா சூடாகிக்குது. கை பொறுக்கிற சூடு ஈக்க போக்கில் இதை நல்லாவே போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது இது கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு நல்லா திக்கான பதம் வரும். பாருங்கள், சூப்பரான ரவா லட்டு ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சிலோன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை நாங்கள் தருவோம்னு நினச்சிக்கிறோம். எங்களோட சேனலில் வந்து உங்களோட ரெசிபீஸும் வரணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுட்டு சொன்னால் உங்களுக்கும் உங்களோட ரெசிபீஸை எங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கலும். நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.